ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10th மேக்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், லெட் a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4. n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 லெஸ் தேன் எக்ஸ். அப்போ 1 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், ஏன்னா லெஸ் தேன் 1க்கு மேலே. இந்த இடத்துல ஈக்குவல் இல்லை. அப்போ 1க்கு அடுத்த நம்பர் என்னது, நமக்கு 2வை சேர்த்துக்கலாம். அப்போ 2,3. 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம், ஏன்னா 4 என்ன கொடுத்துருக்கு, 4க்குள்ள 1க்கும் 4க்கும் நடுவில் உள்ள வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ. அப்போ என்ன வேல்யூ நம்மளுக்கு 2,3. அதான் இங்கே கிவன் போட்டு சொல்யூஷன் எழுதியிருக்கோம் 2,3. செகண்ட் பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ such that 0 less than equal to x less than 2. அப்போ w மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 less than equal to x. அப்போ less than equalனா 0வை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ 0 1 2வை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், ஏன்னா இந்த இடத்துல என்ன இல்லைன்னா ஈக்குவல் இல்லை. லெஸ் தேன் ஈக்குவல் இல்லை, வெறும் லெஸ் தேன் 2. அப்போ 0லேருந்து 2க்குள்ள. அப்போ பியோட வேல்யூ என்னது 0,1. அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். சியோட வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு n such that x less than 3. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 3னா 3க்குள்ள உள்ள வேல்யூஸ், அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ என்னென்ன வரும் நம்மளுக்கு 1 2. அதான் சி ஈக்குவல் டு 1 2 ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ கிவன் வேல்யூ எழுதியாச்சு. தென் வெரிஃபை தட், நம்மளுக்கு 2 சப்டிவிஷன் வெரிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண. அப்போ பி யூனியன் சி. பி யூனியன் சி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னன்னா 0,1, சியோட வேல்யூ 1,2. யூனியன் நடுவில் போட்டுடணும் சிம்பிள். யூனியன் மீன்ஸ் இது ரெண்டு வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணி எழுதணும். எப்படின்னா சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ ஜாயின் பண்ணும் போது 0 1, 2. அப்போ 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் போதும். அப்போ பி யூனியன் சி வேல்யூ 0 1 2. நெக்ஸ்ட் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹோல் டேர்மையும் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னன்னா 2,3 கிராஸ் பியோட வேல்யூ என்னது, பி யூனியன் சியோட வேல்யூ என்னது இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன வேல்யூ 0 1 2. அதை தான் இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு இந்த 3 நம்பரையும் வச்சு ரைட் பண்ணணும். அடுத்து செகண்ட் நம்பர் வச்சு இந்த 3ஐயும் ரைட் பண்ணணும். அப்போ எப்படி ரைட் பண்ணுவோம், 2,0 2,1 2,2. அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3,0 3,1 3,2. இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த பக்கம் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஹோல் டேர்மே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஏ கிராஸ் பி, இப்போ ஏயோட வேல்யூ 2,3 கிராஸ் பியோட வேல்யூ 0,1. கிராஸ் பண்ணலாமா? அப்போ 2,0 2,1. நெக்ஸ்ட் 3,0 3,1. ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ என்னன்னா 2,3 கிராஸ் சியோட வேல்யூ 1,2. ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 2,1 2,2 3,1 3,2. அப்போ இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பிராக்கெட்டில் உள்ளது. இப்போ இது ரெண்டையும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், யூனியன். யூனியன்னா இதோட வேல்யூவும் இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். ஜாயின் பண்ணலாமா? அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு, அப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஃபுல்லாக நான் ரைட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. யூனியன் ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூ இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். யூனியன்னா இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவேன். கம்பைன் பண்ணும்போது வந்த நம்பர் ரிப்பீட்டான நம்பரை 1 டைம் ரைட் பண்ணால் போதும். அப்போ இங்கே என்னென்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு, 2,1 2 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே 3,1 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதை 1 டைம் ரைட் பண்ணால் போதும். அப்போ இந்த ஆன்சர் இஸ் 2,0 2,1 3,0 3,1. ஆல்ரெடி 2,1 ரைட் பண்ணிட்டோம், அதனால 2,2 3,1 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன வரும் 3,2. The value is
இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. the equation is 2. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குறோம் ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் நம்மளுக்கு எப்படி இருக்கு சேமாக இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 அப்படியே கொஸ்டின் ரைட் பண்ணிட வேண்டியதான். a cross b union c equal to a cross b union a cross c is verified. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுலேயே ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. a cross b intersection c equal to a cross b intersection a cross c. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? b intersection c. அப்போ இந்த b யோட வேல்யூ 0,1 intersection c யோட வேல்யூ 1,2. அப்போ இன்டர்செக்ஷன் மீன்ஸ் இது ரெண்டுலேயும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் என்னது 1 தான் சேமாக இருக்குது. அப்போ அந்த 1 அப்போ b intersection c equal to 1. இப்போ b intersection c ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஹோல் டேர்மையும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ a cross b intersection c. அப்போ a யோட வேல்யூ 2,3 cross b intersection c என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1. ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ 2,1 3,1. the equation is 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணுற a cross b. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். a cross c ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே யூனியன் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறோம்? இன்டர்செக்ஷன். அப்போ a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, a cross c கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்லேயே இதே இது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்டர்செக்ஷன். போன சம்மில் யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பா. இப்போ இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா a cross b யோட வேல்யூ இந்த இருக்கு, a cross c யோட வேல்யூ இந்த இருக்கு. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் எழுதணும். அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னது 2,1 2,1. அடுத்து என்னது 3,1 3,1. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்கு. அப்போ அந்த டேர்ம்ஸை இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். 2,1 3,1. திஸ் ஈக்குவேஷன் இஸ் 2. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் பார்க்குறேன், செகண்ட் ஈக்குவேஷனும் பார்க்குறேன். செகண்ட் டேர்ம் சப்டிவிஷனில் இது ரெண்டுமே எப்படி இருக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 a cross b intersection c equal to a cross b intersection a cross c. ரெண்டும் சேமாக இருக்கனால ஹென்ஸ் வெரிஃபைடு. நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு சமயம் ஒரு சப்டிவிஷன் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா 5 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு சப்டிவிஷன் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் இந்த சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.